ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு செந்தில் டாக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உயிர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் 2026 ரிலீஸ் ஆன ஒரு மலையாள மூவியை பற்றி தான். இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக தான் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த படத்தினுடைய ஹீரோ ப்ரொபேஷன் பீரியடில் ஒரு ஸ்டேஷனில் வந்து எஸ்ஐயா வந்து வரார். அப்போது அந்த ஸ்டேஷனோட லிமிட்டுக்குள்ளார இருக்கிற ஒரு இடத்துல ஒரு கிணத்து உள்ளார வந்து ஒரு பெண்ணினுடைய சடலம் வந்து கிடைக்கிது. இப்போது இந்த கேஸ் வந்து இவரோட கைக்கு வந்து வருது. வந்தோடனே இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போது இந்த பெண் யார்? தானாக வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை யாராவது கொலை பண்ணாங்களா? கொலை பண்ணாங்கன்னா இதற்கு பின்னாடி உள்ள காரணம் யார்? இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த பெண்ணுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் தேடி அவர் புறப்படுறார். அதுக்கப்புறம் வரிசையாக அடுக்கடுக்காக எதிர்பாராத நிகழ்வுகள் தான் இந்த மொத்த படம். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்க. நல்ல என்கேஜிங்காக இருந்தது. ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, அது இல்லை தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்துக்கு போவாங்க. ஆனால் அது இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ராக் கொண்டு போவாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக வந்து இதை வந்து நேரேட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, இதனுடைய ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த படம் முடிஞ்சிடும். எப்படி இந்த பெண் வந்து இறந்தா, இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து கன்க்ளூட் பண்ணிடுறாங்க ஃபஸ்ட் ஹாஃப்லேயே. இப்போது 2 குழந்தைங்க வந்து தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு செகண்ட் ஹாஃபில் அந்த குழந்தைங்களை தேடி ஹீரோ புறப்படுறார். அந்த குழந்தைங்களை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு தடத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து பயணிக்குது. அதுவும் அது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. எப்பா என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோம்ப்பா அப்படின்னு மல்லு கட்டி உட்காந்து தான் வந்து அந்த செகண்ட் ஹாஃபை பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஃபஸ்ட் ஹாஃபினுடைய ஜானர் இது ஒரு சஸ்பென்ஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக வந்து போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு தேடுதல் மாதிரி போகும். தேடி போகிறது வந்து அந்தளவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை அப்படிங்கிறனால செம போரிங்காக இருக்குது. அப்புறம் கடைசியாக வந்து ஒரு விஷயத்தில் சொல்லி இன்னொரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. இப்போது அந்த கடைசியாக சொல்கிற விஷயத்தை வச்சு தான் இந்த படம் அப்படின்னா, இப்போ இவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா ஒரு ஃபஸ்ட் பார்ட், அந்த ஃபஸ்ட் பார்ட் வந்து வராது. வேறு ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் தான் அதுக்கு வந்திருக்கணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட்டை ஒன்று பண்ணிவிட்டு சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு பார்ட்டை வந்து இழுத்து வச்சு ஃபுட்டேஜுக்காக இல்லைன்னா வேறு எதுக்கோ எழுதின ஒரு கதையை வந்து இதுக்கு வச்ச மாதிரி தான் வந்து இது வந்து தோணுது. கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். நீங்கள் இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர்ஸ்லாம் பார்ப்பீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஹாஃப்காகவே வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் தான் பயங்கர எழுவையாக இருக்கும். அப்படி போய் முடியும். இந்த படம் மலையாள படமாக இருந்தாலும் தமிழில் ஓடிடியில் வந்து அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இதில் வந்து கொஞ்சம் அடல்ட்ரி சீன்ஸ் வந்திருக்கு. எக்ஸ்ட்ரீம் வைலன்ஸ் அப்படி ஒன்றும் இல்லை, ஆனால் மாடரேட்டாக இருக்க தான் செய்யுது. கண்டிப்பாக குழந்தைங்களோட உட்காந்து பார்க்கக்கூடிய படம் கிடையாது. இந்த படம் ஓடிடிலேயே வந்து கிடைக்கிது. விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.